பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வீடியோவில் உலக அரசியலில் கிறிஸ்துவம் பாகம் ஒன்றாக ஒரு நாடு கிறிஸ்துவ நாடாக கட்டமைக்க முடியாது என்பதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இராணுவம் கிறிஸ்துவ உபதேசத்தின்படி கட்டமைக்கப்பட முடியாது என்பதையும், அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நாட்டின் சட்டங்கள் இயற்றப்படும் பொழுது மக்களை திருப்திப்படுத்தும் விதமாக மாத்திரமே சட்டங்கள் இயற்றப்படும். எப்படி என்றால், அமெரிக்க தேசம் கிறிஸ்துவ நாடாக உலகம் முழுவதும் அறியப்பட்டாலும் கிறிஸ்துவத்திற்கு முரண்பாடாக பெரிய பாவமாக கருதக்கூடிய ஓரினச் சேர்க்கைக்கு அங்கு அனுமதியை அளித்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசம் கடவுள் எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் அந்த தேசத்திலே ஓரினச் சேர்க்கைக்கு ஆதரவாக ஆணும் திருமணம் முடித்தால் அல்லது பெண்ணும் திருமணம் முடித்தால் அவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்படியாக கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி ஒரு நாட்டில் சட்டம் இயற்றுவது மிக கடினம். மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியாக அந்த நாட்டின் சட்டங்கள் இயற்றப்படும். இப்படியாக ஒரு தேசம் கிறிஸ்துவ நாடாக, கடவுளுக்கு உகந்த நாடாக இருக்கவே முடியாது. கடவுளின் ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மட்டுமே அது பரிசுத்தமானதாக இருக்க முடியும். இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் ஒரு தனி மனிதனை கர்த்தர் ஒரு எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ அல்லது அதிபராகவோ நான் உன்னை ஆக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதோ அல்லது கடவுள் கூறுகிறார் என்று அவர்களுக்கு சொல்வதோ உண்மையா என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பலர் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க ஒரு அரசியல் கட்சி வேணும், அப்போ தான் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லக்கூடிய காரியங்களே நம்ம கேட்குறோம். ஆனால் கிறிஸ்துவர்களை பாதுகாக்க ஒரு கட்சியோ அல்லது ஒரு பிரதமரோ அல்லது ஒரு அதிபரோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு உண்மையாகவே தேவையில்லை. காரணம், நமக்கு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்லை, அது ஆவிக்குரியது. அது ஒவ்வொரு மனதிற்குள்ளே இருக்கக்கூடியது. அது இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும்னு நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காரு. அந்த வகையில் ஜனங்கள்லாம் ஒன்று கூடி அவரை இந்த பூமிக்குரிய ராஜாவாக ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒன்று கூடும்போது அதை அவர் மறுதலித்து அவங்கள விட்டு விலகி போயிட்டாருன்றதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு நாட்டின் ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தா தன்னை பின்பற்றி வந்த பலாயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த ராஜ்யத்தை நம்ம பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருந்தார், அன்றைக்கே அந்த நாட்டின் ராஜாவாக அவர் மாறியிருப்பார். அப்போ அவரே ரோல் மாடலாக இந்த உலகத்துக்குரிய பதவிகளை புறக்கணித்து அவர் தேவன் என்ன காரியத்திற்காக அனுப்பினாரோ அதை அவர் நிறைவேற்றும்படியாக வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கணும். ஆனால் பல கிறிஸ்துவ ஊழியர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து இந்த உலகத்தின் பெருமைக்காகவும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் வழி விலகி போகக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இவர்கள் எல்லாம் தங்களை நியாயப்படுத்த என்ன செய்கிறாருங்க அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டு வசனங்களை கையில் எடுத்துக்கிட்டு உன்னை அதிபதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசினார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி உன்னை பேசினார், உன்னை ராஜாவாக்குவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் என்கிட்ட பேசினார், தேவ சித்தத்தின்படி தான் நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் முற்றிலுமாக பொய்யான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து நீங்கள் இந்த தேசத்தை பிடித்து ஆட்சி செய்யுங்க, இந்த ஊரை கட்டி ஆளுங்கன்னு சொன்னாரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஒரு ஊருக்குள்ளே போங்க, அங்கே சுவிசேஷத்தை அறிவிங்க, அந்த பட்டணத்தில் ஏற்றுக்கிட்டால் ஆசீர்வாதம் சேரும், இல்லைன்னா அந்த மண்ணை கூட உதறி தள்ளிட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன் சீசர்களை பார்த்து உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர இந்த நாட்டை கட்டிட்டு இந்த தேசத்தை ஆட்சி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இவர்கள் காட்டக்கூடிய இந்த பழைய ஏற்பாட்டின் அந்த வசனங்கள் அனைத்தும் யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு பேர் ஜியோனிசம். அதை பிடித்து கொண்டு தான் யூதர்கள் இன்றைக்கி அந்த தேசத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்கள் அனைவரும் பலர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் இன்றைக்கி பரிதாபமாக சாகக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்துவம் அப்படி இல்லை. நம்மளுடைய தேசம் அப்படின்றது பரலோக ராஜ்யம்தான். இந்த பூமி அழிந்து போகக்கூடிய பூமி. இந்த பூமிக்காக நாம்
சொந்தம் கொண்டாடவோ அல்லது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்காகவோ நாம் வாழ்கிறவர்களாக இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய பரலோக ராஜ்யம் மட்டுமே தான் நமக்கு சொந்தம். இந்த பூமியில் தேவன் உயர் பதவிகளை கொடுத்தா அதை பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். ஆனால் அந்த பதவிக்காக தேவனுடைய நாமத்தை பொய்யாக தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. பொய் தீர்க்க தரிசனங்களை சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். இப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் இவர்கள் பசுந்தோல் போற்றிய ஓநாய்கள் என்று வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களிடத்திலிருந்து நாம் சற்று விலகியே இருக்க வேண்டும். கிறிஸ்துவத்தில் அரசியல் கலந்தால் என்னாகும் அப்படின்றத வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அரசியல் கலந்ததோட விளைவு என்னாச்சுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அரசாங்கத்தில் நிதி பற்றாக்குறை வந்த உடனே அந்த அரசாங்க கஜானாவை நிரப்புறதுக்காக கிறிஸ்துவத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அரசியல்வாதிகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணாங்க? தேவன் நமக்கு கிருபியாக இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. ஆனால் அதவே பாதிரியார் ஒரு கூண்டில் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட போய் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கு பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சொல்லி காசு வசூல் பண்ணி அரசாங்க கஜனாவை நிரப்பின காரியங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான திருசபையே, ஊழியக்காரர்கள் அரசியல்வாதியாக மாறும்போது தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் அவருடைய தியாகம், அவருடைய ஊழியங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகுது. ரோமன் கத்தோலிக்க திருசபையில் ஒரு பாதிரியார் திருமணமே செய்யாமல் தான் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு இறைப்பணியும் சமூக சேவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கன்னியாஸ்தருடைய தியாகத்திற்கு அன்னை தெரசா எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு. நமக்கு இவ்வளவுதான் தியாகமாக அர்ப்பணிப்போடு இறைப்பணி செய்தாலும் நம் தேசத்தின் மக்களின் ரட்சிப்பை பிரிட்டிஷ் என்னும் கிறிஸ்துவ அரசியல் தடுத்து விட்டது. அரசியல் சுய லாபத்திற்காக சத்தியத்தை மக்கள் மத்தியில் போய் சேர விடாமல் தடுத்தது. ஆனால் ஆண்டவர் மார்ட்டின் லூதர் கிங் போன்ற நபர்களை எழுப்பி மீண்டும் சத்தியத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு அப்படி உருவானது தான் புரோட்டஸ்டன்ட். பிரியமான திருச்சபையே, அரசியல்வாதி சுயநலமிக்கவன், அதனால் அரசு சுயநலமிக்கது, அதனால் அரசு சுயநலமானது. ஆனால் கிறிஸ்துவம் அப்படி இல்லை. கிறிஸ்துவம் தியாகமானது. கிறிஸ்துவம் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடியது. மத பாகுபாடு இல்லாமல், ஜாதி பாகுபாடு இல்லாமல், நிற வேற்றுமை இல்லாமல், இவைகள் அனைத்தையும் கடந்து, நாடு கடந்து, மாநிலம் கடந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடியது தான் கிறிஸ்துவம். அரசியல்வாதி நல்லது செய்வான்னு சொல்லி அவனுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறதும் சபையை தவறாக பயன்படுத்துகிறதும் மகா பெரிய பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்யவும் கூடாது. இப்படிப்பட்ட பாவங்கள் செய்பவர்களோடு நாம் இணைந்து நிற்கவும் கூடாது என்று சொல்லி, கிறிஸ்தவம் அரசியல் இது ரெண்டும் வெவ்வேறு பாதை. நாம் கிறிஸ்துவத்தின் பாதையில் செல்வோம் என்று கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். ஆமென்.